ஃப்ரிட்ஜில் இட்லி மாவு வச்சு சாப்பிடுபவரா நீங்கள்? அப்போ இந்த ஆபத்தான செய்தி உங்களுக்குத்தான். நம் உடலில் ஏற்படும் அனைத்து வியாதிகளுக்கும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தும் இட்லி மாவுதான் என்று சொன்னால் நம்புவீர்களா? அதுதான் நிஜம். இந்த வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இட்லி சாப்பிடுவதால் நம் உடலுக்கு இவ்வளவு உடல்நல பிரச்சனைகள் உண்டாகுமா? சுமார் 10 வருடத்திற்கும் மேலாக நம் நாட்டில் காலை மற்றும் இரவு டிபன் தான் சாப்பிடுவோம். அதிலும் குறிப்பாக இட்லி அல்லது தோசையாகத்தான் இருக்கும். இந்த 10 வருட காலத்தில்தான் வாயு பிரச்சனை, அல்சர், ஆஸ்துமா, மூலநோய், குடல் சார்ந்த பிரச்சனைகள், குடல் புற்றுநோய் மற்றும் வாயிலிருந்து ஆசனவாய் வரை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன், நீரிழிவு, கை கால் வலி, மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளும் அதிகரித்துள்ளது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால், தவறான முறையில் நாம் தயாரிக்கும் இட்லி மாவுதான். தயாரிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. மாவை அரைத்து அதை குளிர்சாதன பெட்டியில் 1 வாரம் முதல் 15 நாட்கள் வரை வைத்து பயன்படுத்துகிறோம். சில வீடுகளில் 1 மாதம் வரை கூட வைத்து பயன்படுத்துகிறார்கள். இப்படி மாவை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதால் அது 10 நாட்கள் வரை புளிக்காமல் இருக்கும். அதே மாவை வெளியில் வைத்தால் 3 நாட்களுக்கு மேல் நம்மால் வீட்டில் யாரும் இருக்க முடியாது. புளித்த வாடை அடிக்கத் தொடங்கிவிடும். முதல் நாள் அரைத்த மாவை 1 வாரம் கழித்து குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுத்து நாம் பயன்படுத்தினால் நம் வயிற்றுக்குள் சென்று உடனே புளித்துவிடும். இந்த புளிப்பு உடலில் கொழுப்பாக மாறி கொலஸ்ட்ராலை உண்டாக்கும். இதுபோல நாம் முதலில் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் உண்டாக அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த பதப்படுத்தப்பட்ட இட்லி மாவில். இதனால் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இட்லியால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தயாரித்து பதப்படுத்தும் நம்மேல்தான் தப்பு இருக்கிறது. இன்றிலிருந்து 1 அல்லது 2 நாட்களுக்கு மட்டும் தேவையான இட்லி மாவை அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து இட்லி மாவை குளிர்சாதனம் என்கிற சவப்பெட்டிக்குள் வைக்காதீர்கள். மேலும் கம்பு இட்லி, தினை இட்லி, ராகி இட்லி என விதவிதமாக தினமும் மாற்றிக்கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நம் உடலுக்கு மிகவும் நல்லது. இட்லியைப் போலவே அடை, இடியாப்பம், புட்டு, பொங்கல், உப்புமா, கிச்சடி, ராகிகூழ், கம்மங்கூழ் போன்ற உணவுகளையும் தினமும் சேர்த்துக் கொள்ளலாம். வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை மட்டும் இட்லி எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல உணவுகளை சாப்பிட்டு நலமோடு வாழ்வோம். உணவே மருந்து. அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி. இதுபோன்ற ஆரோக்கிய பதிவுகளுக்கு உணவே மருந்து பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.